அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகிறதுங்க. அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெறப் போகிறது. இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது 12 ராசிகளில் ஒன்றான மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கிரன் பகவான் உச்சத்தில் இருந்தால் ஏராளமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அனைவரும் அறிஞ்சது தாங்க. அந்த வகையில் சுக்கிர பகவான் வருகிற தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது ஜனவரி 28ஆம் தேதி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு. மீனத்தில் உச்சபலம் அடையவும் போகிறாரு. இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களுக்குமே பலன்கள் வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் மிதுன ராசிக்கான சுக்கிரன் பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் 5வது இடத்துக்கு உரியவராகவே இருக்கார். இது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்குங்க. காதல் மற்றும் விரைய செலவுகளுக்கும் அதிபதியாகவே இருக்கார். மிதுன ராசிக்கு சுக்கிரன் 10வது இடத்துல அமரப்போகிறார். 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் ஏராளமான மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அது மாதிரி தொழிலில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே முற்றிலும் விலகி மிகப்பெரிய முன்னேற்றம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். சொகுசான வாழ்க்கைக்கு குறைவேதும் இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி சொகுசான வாழ்க்கைக்கு குறையேதும் இல்லாத அளவுக்கு பணவரவும் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினருக்கு புகழ் உச்சத்தில் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களால் செல்வாக்கு அதிகரிக்கலாம். சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருக்கிறதுனால பிரம்மாண்ட வளர்ச்சியும் இருக்கப்பெறும். சுக்கிரன் குரு பரிவர்த்தனையாலும் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. சுக்கிரன் உச்சம் அடையும் போது மாளவியா யோகம் பெறப்போகிறீங்க. அதனால் சகல செல்வாக்குடன் வாழ்வதற்கான அமைப்பு உருவாகும். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரலாம். குழந்தைகளினுடைய ஆசைகளை முழுமையாக நிறைவேற்றுவீங்க. குழந்தைகளின் கல்விக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் கைகூட வாய்ப்புகள் இருக்கு. நெடுநாட்களாக புதிய வாகனம் வாங்க ஆசைப்பட்டவங்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடியான புதிய வாகனம் வாங்குவதற்கான அமைப்பும் இருக்கிறது. அதே போல நீண்ட காலமாக சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படின்ற ஆசையில் இருப்பவர்களுக்கும் அந்த ஆசை நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. வீட்டை புறணமைக்க திட்டமிட்ட காரியமும் வெற்றிகரமாகவே நிறைவேறும். திருமண தடை நீங்கி நீண்ட காலமாக ஏக்கத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நன்கு இருக்கிறது. வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைவேறும். மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறலாம். மன நிறைவுடன் இருப்பீங்க. சினிமா, ஊடகம், விளையாட்டுத் துறையினர் புதிய சாதனை படைப்பீங்க. உங்களின் புகழ், கௌரவம் புதிய உச்சத்தை அடையும். உங்களின் வாக்குக்கு மதிப்பு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அம்மாவின் உடல் நலத்தில் இருந்த பாதிப்புகள் விலகி அவரின் தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம்மா வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கி கைகூட ஆரம்பிக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரித்து கணவன் மனைவி உறவால பல பயன்களை இருவரும் அடைவீங்க. படிப்புக்கு தகுதியான வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு வருத்தப்பட்டவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்போருக்கு பதவி, சம்பள உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி தொழிலில் உங்களினுடைய அற்புதமான பேச்சாற்றலால் அனைத்து காரியங்கள்லையுமே எளிதாக வெற்றி கிடைக்கும். ஜவுளி, அழகு சாதனம், உணவு, விடுதி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்போருக்கு சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும். பெண்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கும் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பணவரவு இருந்தாலும் சுபவிரயமும் இருக்கத்தான் செய்யும். விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தால் ஏற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்கு. ஆண் பெண் விவகாரத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் முக்கியமான
முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுடைய எதிர்காலத்துக்கான முன்னேற்றத்திற்குரிய வழி இந்த காலகட்டத்தில் பிறக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பயணங்களும் ஒரு சில நேரங்களில் அதிகரிக்கும். அதனால் நன்மைகளும் ஏற்படும், சுப செலவுகளும் ஏற்படலாம். உடல் நலனில் அதிக அக்கறை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழிலையும் எதிர்பாராத வளர்ச்சி ஏற்படலாம். குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் லாப நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் நடுநிலையான ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெறப்போகிறது. பணிச்சுமை ஒரு சில நேரங்களில் அதிகரிக்கத்தாங்க செய்யும். அதற்கு ஏற்றமாறு திட்டமிட்டு செயல்பட பாருங்க. தொழிலில் சீரான வளர்ச்சியும் இருக்க பெறலாம். பெற்றோர் ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. குடும்ப வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கலாம். அதே போல் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வந்தவர்களுக்கு அவர்களுக்கு உரிய மிகப்பெரிய மாற்றம் இந்த பயிற்சி ஏற்படுத்த போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் பயணங்களால் ஆதாயங்களும் உண்டுங்க. சோதனைகள் வேதனைகள் முற்றிலும் விலகப்பெறும். மகிழ்ச்சியான காலம் பிறக்கப் போகிறது. அதே போல் பணவரவும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க பாருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். சுப காரியங்களில் முடிவு செய்யக்கூடாது. முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே இருக்க பாருங்க. அதே போல் நண்பர்கள் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடு நிலவவும் வாய்ப்புகள் இருக்குது. காதல்களிடையே பிரிவு ஏற்படலாம். வேலை மற்றும் தொழிலில் சற்று பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கான அங்கீகாரமும் தங்களுக்கு கிடைக்கப்பெறும். தொழிலில் எதிர்பார்த்த கடன் கிடைக்கப்பெறவும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் முதலீடு சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பெறுங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறவும் ஆரம்பிக்கும். பணியிடத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரலாம். எதிரிகள் சோர்வடைந்து விலகுவாங்க. மாணவர்களுக்கும் இந்த காலம் சிறப்பாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று. உங்களின் முயற்சிகள் ஒவ்வொன்றாகவே நிறைவேறும். அதே போல் சில நேரங்களில் சாதகமான சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்றவாறு மாறவும் போகிறது. குழந்தைகள் கல்வி வேலை திருமணம் காரணமாக சுப பிரிவுகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது. கணவன் மனைவி மற்றும் காதல் உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பணி மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிச்சயம் நிகழப்பெறும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு மாறவும் வாய்ப்புகள் இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. தொழிலில் மட்டும் சற்று கவனமாக இருக்க பாருங்க. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் உருவாகும். தாயின் உடல் நலத்தில் சற்று அதிக அக்கறை செலுத்த பாருங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. கடன் சுமைகள் நீங்க பெறும். ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் உருவாக பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சோதனைகளில் இருந்து சற்று நிம்மதி கிடைக்கப்பெறுவீங்க. இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பும் கிடைக்கப்பெறும். காதல் திருமண உறவுகள் கைகூட ஆரம்பிக்கும். மகிழ்ச்சிக்கு சற்றும் குறைவிருக்காத ஒரு காலகட்டம். உங்களின் எல்லா முயற்சிகளுமே படிப்படியாக நிறைவேறும். சொத்துக்களால் ஆதாயங்களும் உண்டுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே மோதல் உருவாகும். இருந்தாலும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆண் பெண் விவகாரத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்கும். இருப்பினும் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால பெருமளவில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. அதே மாதிரி வழக்கு மற்றும் குடும்ப சார்ந்த பிரச்சனை புதாகரமாகி விடுமோ அப்படின்ற பயத்திலையும் நீங்கள் இருப்பீங்க. அந்த பயம் நீங்கி நம்பிக்கை யோகம் பிறக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது.